இந்தியர்கள் பலர் யார் இந்த அண்ணா, யார் இந்த குள்ளமான உருவம், யார் இந்த 5 அடி 3 அங்குல உயர தலைவர். 62 தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வரவை குறிக்கக்கூடிய, அதற்கு கட்டியம் சொல்லுகிற தேர்தல். அந்த தேர்தலில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, அவர்கள் 15 இடங்களில் 14 இடங்களை அவர்கள் இழந்து விட்டார்கள். அண்ணா உட்பட தோற்று போனார். இந்த 14 பேரை அவர்களால் தோற்கடிக்க முடிஞ்சதே தவிர 35 கூடுதலா திமுக வெற்றி பெறுவதை அவர்களால் தடுக்க முடியும். இவ்வளவு நாள் ராஜாஜியை குல்லுகப்பட்டர் அப்படின்னு சொல்றாரு, மாம்பலத்து மேக்கியாவெல்லி அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. இவ்வளவும் சொல்லிட்டு அவரோட போய் உறவு வச்சுக்கிறதுன்றது எப்படி சரியா இருக்கும் அப்படின்றதுதான் சி சுப்பிரமணியத்தினுடைய கருத்து. நடக்கலையும் கூட. பெரியார் என்ன சொன்னார்னா, எனக்கு பிறகு என்னுடைய வாரிசு காமராஜர் தான். காமராஜர் தான் இந்த தேர்தலில் முக்கியம். காமராஜருக்கு வாக்களிப்பதா நினைச்சு அவர் நிறுத்துற எல்லாருக்கும் வாக்களிங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. இல்லைனா இந்த சூழ்ச்சிக்கார ராஜாஜி இந்த திமுக மீது ஏறி உங்கள் மீது சவாரி செய்து விடுவார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் சார். வணக்கங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. ஓகே, கடைசியில 1957வது தேர்தல் பார்த்திருந்தோம். நம்ம சுதந்திரத்திற்கு பிறகான தமிழ்நாட்டில் நடந்த 2வது தேர்தல். இப்போ 1962ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாட்டினுடைய 3வது சட்டமன்ற தேர்தலை பார்க்க போறோம். 57 தேர்தல்ல முதல்ல திமுக போட்டியிடுறாங்க, 15 இடங்கள்ல வெற்றி பெறாங்க அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அண்ணாதுரை, கலைஞர் அவர்கள், நாவலர் அவர்கள் அப்படின்ட்டு பலரும் ஜெயிச்சிருந்தாங்க, முக்கிய முகங்கள். இந்த முறை அந்த 15 இடங்கள்ல ஒரே ஒரு நபர் மட்டும்தான் வெற்றி பெறாரு, திமுகவிலிருந்து கருணாநிதி. அது இல்லாம மற்ற இடங்கள்ல ஒரு 40 இடங்கள் கிட்ட திமுக வெற்றி பெறாங்க. இந்த 62 தேர்தல் எதை நோக்கி போகுது? காமராஜர் அவர்கள் எப்படி மீண்டும் முதலமைச்சராகிறார்? 62 தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வரவை குறிக்கக்கூடிய, அதற்கு கட்டியம் சொல்லுகிற தேர்தல். ஓகே, அந்த தேர்தலில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அவர்கள் 15 இடங்களில் 14 இடங்களை அவர்கள் இழந்து விட்டார்கள். இந்த 15 இடங்களில் அவர்களை தோற்கடிக்கணும்ன்ட்டு காமராஜர் பம்பரமாக வேலை பார்த்தார். அவருடைய அமைச்சர்கள், அவருடைய கட்சி, அவருடைய பேரியக்கம் தங்களுடைய முழு உழைப்பையும் தந்து அந்த 15 பேரில் கலைஞர் கருணாநிதி தவிர மீதி 14 பேரை அவர்கள் தோற்கடிக்க முடிந்தது. அண்ணா உட்பட தோற்று போனார். அண்ணா ஒரு பஸ் முதலாளி கிட்ட காஞ்சிபுரத்தில் தோற்று போனார். ஆனால் இந்த 14 பேரை அவர்களால் தோற்கடிக்க முடிஞ்சதே தவிர 35 கூடுதலா திமுக வெற்றி பெறுவதை அவர்களால் தடுக்க முடியல. ஒரு 34-35 லட்சம் வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. 58 லட்சம் வாக்குகளை காங்கிரஸ் பெற்றது. பட் இந்த தேர்தலில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்னன்னா, முதல்ல இது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் 57 தேர்தல்லையே சென்னை ராஜதானி போயிடுச்சு. உங்களுக்கு 375 இடங்கள் இருந்ததெல்லாம் குறைஞ்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 சில்லறை இடங்கள், 57ல் 206 இடங்களோ என்னமோ நம்ம பார்த்தோம். 205 இடங்கள். இப்போ ஒரு இடம் கூடுதலாக கிடைக்குது. ஆந்திராவினுடைய அந்த மொழிவழி மாநிலங்கள் சீரமைப்புக்கு பிறகு ஒரு இடம் கூடுதலாக கிடைச்சி 206 இடங்களுக்கான தேர்தல். இது பெரிய ஒரு கூட்டணியை திட்டமிடுறாங்க. முதல்லையே ராஜாஜி வலதுசாரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் 59ல், சுதந்திரா கட்சியின் பேரு. அந்த கட்சி இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. ராஜாஜி ரொம்ப நெருக்கமா இருக்கார். அவர்களோட ஒரு கூட்டணி வரும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. கூட்டணி வந்துரும், இடஒதுக்கீடு வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சரியா தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் சரியா தெரியல. அது நடக்கல. இந்த கூட்டணி ஏற்படலை. இடஒதுக்கீடு என்பது நடக்கவில்லை.
அப்போது சி சுப்பிரமணியம் காங்கிரஸினுடைய இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு பின்னாடி நிதியமைச்சரானார், மகாராஷ்டிராவுடைய கவர்னர் ஆனார். அவர் இது கடவுளுக்கே அடுக்கலை, அதனால தான் இது நடக்கலை அப்படின்னுட்டார். அதாவது திமுகவுக்கும் சுதந்திராவுக்கும் உறவு வருவது என்பது கடவுளுக்கே இது பொறுக்கலை, ஓகே, அதனால இதை வேண்டான்ட்டு அவர் தடுத்துட்டார் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அதாவது இது பொருந்தா கூட்டுன்ட்டு. ஏன்னா இவர்கள் வலதுசாரிகள். இவ்வளவு நாள் ராஜாஜியை குல்லுக பட்டர் அப்படின்னு சொல்றாரு, மாம்பலத்து மேக்கியாவெல்லி அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. ஓகே, இவ்வளவும் சொல்லிட்டு அவரோட போய் உறவு வச்சுக்கிறதுன்றது எப்படி சரியா இருக்கும் அப்படின்றது தான் சி சுப்பிரமணியத்தினுடைய கருத்து. ஆனா அது நடக்கலையும் கூட. அது நடக்கல, இடஒதுக்கீடு நடக்கலையே ஒழிய கூட்டணி இருக்கு. ராஜாஜி அவர்களுக்கு தன்னுடைய தார்மீக ஆதரவை தருகிறார், போய் பேசுறார். காஞ்சிபுரத்தில் அண்ணாவுக்காக அந்த தள்ளாத வயதிலும் கூட, அப்பவே அவருக்கு 80க்கு சில்லறை இருக்கும், போய் காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் அண்ணாவுக்கு வாக்கு சேகரிக்க போகிறார். அப்போ அந்த கூட்டத்தில் அவர் வாக்கு சேகரிக்கும் பொழுது அண்ணா பேசுகிறார், நான் யாரை எதிர்த்து இவ்வளவு நாள் அரசியல் செய்தேனோ அவர் எனக்காக இன்னைக்கு ஆதரவு திரட்டுறாரு. இதற்கு பேர் தான் நிஷ்காமிய கர்மம். நிஷ்காமிய கர்மம்னா பலனை எதிர்பார்க்காத செய்யறது. ஓகே, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது பொருந்தா கூட்டுன்னு சொல்றாங்க. நான் என்னுடைய உழைப்பையெல்லாம், எனது மனதையெல்லாம் ஒரு தலைவருக்காக, உள்ளத்தையெல்லாம் ஒரு தலைவருக்காக கொடுத்தேன். அவர் என்ன முன்னிறுத்தலை. அவர் என்னுடைய அரசியலை எதிர்த்து, என்னுடைய பொது வாழ்க்கையை எதிர்த்து அவர் அரசியல் செய்கிறார். ஆனால் நான் யாரை எதிர்த்தனும் இவ்வளவு நாள், அவர் எனக்கு இங்கே ஆதரவு தரார் அப்படின்ட்டு பெரியார் தன்னை எதிர்க்கிறத. இந்த கூட்டணியை பெரியாரும் கடுமையாக விமர்சனம் செய்தார்ல சார்? ஆமாம், கடுமையாக விமர்சனம் செய்தார். அவர் என்ன சொன்னார்னா, நல்ல கேள்வி அது. பெரியார் என்ன சொன்னார்னா, எனக்கு வயசாயிடுச்சு, இதோட என்னுடைய நான் போயிடலாம், எனக்கு பிறகு என்னுடைய வாரிசு காமராஜர் தான். காமராஜர் தான் இந்த தேர்தலில் முக்கியம். அவர் நிறுத்துகிற வேட்பாளர்கள் அல்ல, நீங்க கூட கிடையாது. உங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தீர்மானம் பண்ற தகுதி கூட கிடையாது உங்களுக்கு. நான் சொல்றேன், என்னை நம்புங்க. காமராஜருக்கு வாக்களிப்பதா நினைச்சு அவர் நிறுத்துற எல்லாருக்கும் வாக்களியுங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. இல்லைன்னா இந்த சூழ்ச்சிக்கார ராஜாஜி இந்த திமுக மீது ஏறி உங்கள் மீது சவாரி செய்து விடுவார் அப்படின்லாம் சொல்றார். அதனால அண்ணாவை எதிர்த்து அங்க போய் பிரச்சாரம் பண்றார் காஞ்சிபுரத்துல. இந்த 50 பேர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இது ஒரு பெரிய வெற்றி. அப்பத்தான் அண்ணாவுக்கு ராஜ்யசபைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ராஜாஜி மற்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க. தர்மலிங்கம் அப்படின்ட்டு ஒரு எம்பி, அவரும் ஈவேகி சம்பத்தும் எம்பியாக திருவண்ணாமலையில், தர்மலிங்கம்னு பேர். அவங்க 2 பேர் தான் போன தேர்தலில் 57 போய் வென்று அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக போகிறார்கள். திமுகவினுடைய முதல் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவர் அண்ணாவை அங்கே போக சொல்றதா அண்ணா எழுதுறார். பல பேர் சொல்றாங்க, வேற சில பேரும் அந்த யோசனையை சொல்றாங்க, நீங்க இங்கே தோத்துட்டீங்க, ஆனால் நீங்க ராஜ்யசபைக்கு போங்க, மாநிலங்களவைக்கு போங்கன்ட்டு. அண்ணா மாநிலங்களவைக்கு போறார். அப்போ அவருக்கு ஒரு பெரிய அவருடைய பார்வை பெரிய இந்திய அளவில் விரிஞ்சு பறக்குது. அது அங்கே போன பிறகு நடக்குது. அதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த வாய்ப்பு பெருசா வரலை. அங்கே போன பிறகு அவருடைய பார்வை ரொம்ப வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அண்ணாவை பத்தி அங்க இருக்கவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கு. இங்க முழுமையா கட்சி இங்க தினசரி இந்த கட்சியை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி தான் நடத்துறார். அண்ணா இல்லாத அந்த நேரத்தில், அண்ணா டெல்லியில் இருக்கும் பொழுது இவ்வளவும் இது நடக்குது. இதுக்கிடையில இந்த தேர்தலில் இவர்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு 1961 ஈவேகி சம்பத் வெளியே போயிடுறார். சினிமாக்காரர்களுடைய கையில் இந்த கட்சி போயிடுச்சு அப்படின்னு குறை சொல்லி, அதாவது கலைஞர் கருணாநிதி கிட்டேயும் எம்ஜிஆர் கிட்டேயும் இந்த கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு, அண்ணா நம்மளை நம்முடைய விடுதலைக்காக தயார் செய்வதாக சொன்னார் அண்ணா. அவர் அப்படி செய்கிற மாதிரி தெரியல. இந்த கட்சியை சினிமாக்காரர்கள்ட்டதில் அவர் கொடுத்துட்டாரு, அவர்கள் தான் இதை நடத்துறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார். அவர் தென் சென்னையில் நாடாளுமன்ற தொகுதிக்கு நிற்கிறார். அப்போ
அவர் ரொம்ப அற்புதமான பேச்சாளர். சொல்லின் செல்வர்னு அவருக்கு பேர். ஸோ அவர் சொல்றார், சிங்கத்தின் குகையினுள்ளே சென்று சிங்கத்தை சந்திப்பேன் அப்படின்றார். அதாவது திமுகவை அப்படி சந்திப்பேன்றார். உடனே அதுக்கு அண்ணா சொல்றார், சிங்கத்தின் குகைக்குள் போவதெல்லாம் சரிதான், ஆனா வெளியே வர போறது யாருன்னு பார்க்கணும் இல்லை அப்படின்றார். அதை அவரே ரசிக்கிறார், சம்பத்தே ரசிக்கிறார். இந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால் 62 தேர்தல் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய எழுச்சி தந்த ஒரு தேர்தல். அண்ணாவை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திய தேர்தல். இந்தியர்கள் பலர் அண்ணா யார், இந்த அண்ணா யார், இந்த குள்ளமான உருவம் யார், இந்த 5 அடி 3 அங்குல உயர தலைவர், இவருக்கு என்ன இவ்வளவு பெரிய செல்வாக்கு, இவர் பின்பு இவ்வளவு பெரிய ஒரு பேரணி, இவ்வளவு அவர் மீது மக்கள் பாசம் வைத்திருக்கிறார்கள், இப்படியெல்லாம் வந்து அவர்கள் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக 62 அமைஞ்சது. அதற்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பேசுவோம். ஓகே. ஆனால் திமுகவினுடைய எழுச்சி இந்த 62லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பேசியாகணும்ல சார். 67 அடுத்த தேர்தலில் வந்து அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. இந்த இன்பிட்வீன் அந்த 5 இயர்ஸில் அவங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருந்துச்சு? முதல்ல 15 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. முதல் தேர்தலில் சந்திச்ச முதல் தேர்தலே. 2வது தேர்தலில் கிட்டத்தட்ட 40-50 இடங்களை கைப்பற்றுறாங்க. அப்படின்னா அவங்களுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு விரிஞ்சிருந்திருக்கு? ரொம்ப பெரிய அளவுல விரிஞ்சிருந்துச்சு. அவர்கள் 50 இடங்கள் வெல்வது என்பது சுலபமா என்ன? 50 இடங்கள் வென்றார்கள். பல இடங்களில் ரொம்ப நெருக்கத்துல வந்து அவர்கள் தோற்று போனார்கள். இன்னும் பெரிய கூட்டணியை அவங்களுக்கு வந்து இந்த சுதந்திர கட்சியினுடைய கூட்டணி இருந்திருந்தால், இடதுசாரிகளுடைய ஒத்துழைப்பு முழுமையாக கிடைச்சிருந்தா அவர்கள் வந்து இன்னும் நிறைய இடங்கள் வென்றிருக்கலாம். பட் எதிர்த்தரப்புல என்ன நடந்துச்சுன்னு தான் நம்ம பார்க்கணும். இவர்களுடைய வெற்றி பல பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது, காமராஜரை கலங்க வைத்தது. அவர் வந்து என்ன பண்ணாரு, அதற்கு அடுத்த ஆண்டு 63 அவர் தன்னுடைய பதவியிலிருந்து காமராஜ் திட்டம், காமராஜ் பிளான், கே பிளான் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்கெல்லாம் பதவி விட்டு இறங்கி அவர்கள் கட்சி பணியாற்ற போகணும், தானே அப்படி போக தயார்னு சொல்லிட்டு அவர் இறங்கிட்டு, பக்தவத்சலம் ஒரு நல்ல நிர்வாகி, அவரை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரார், முதலமைச்சர் ஆக்குறார். இது 63 நடக்குது. அவர் இறங்கின உடனே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அவரை வந்து நேரு எடுத்துக்கிறார். ஸோ இது வந்து காமராஜருக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை, இந்திய அளவில் காமராஜரை பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர் அந்த உயரத்திற்கு அவரை கொண்டு சென்றது. ஆனால் அது தற்காலிகம்தான். அவர் அங்கே இருந்தார். அதற்கு பிறகு அவருடைய அந்த ஏறுமுகம் நின்று போயிடுச்சு. அப்புறம் அவருக்கு இறங்குமுகம் தான் அரசியல்ல. அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இவர்களுடைய வெற்றி வந்து 16வது சட்ட திருத்தத்தில் நீங்கள் பிரிவினை கேட்பவர்கள் தேர்தலில் பங்கெடுத்து கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் 16வது அரசியல் சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அதை வந்து கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்து அப்போ அண்ணா முன்னாடி வந்து பிரிவினையை கைவிடுறதா, திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுறதா, அல்லது திராவிட நாடு கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு நாம தலைமறைவாகிறதா, அண்டர் கிரவுண்ட். கம்யூனிஸ்டுகள் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க மறைந்திருந்து இந்த நாட்டினுடைய அமைப்பை, இந்த நாட்டினுடைய அரசு முறையை எதிர்த்தெல்லாம் போரிட்டு இருக்கிறார்கள். அது மாதிரி போறதா அப்படின்லாம் பார்க்குறாரு. திராவிட நாட்டுக்கு பெரிய ஆதரவு இல்லைன்ற மாதிரி அவருக்கு தெரியுது. அதற்காக தியாகங்களை செய்வதற்கு போதுமான அளவு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களோ அல்லது தலைவர்களோ இல்லை என்பதையும் அவர் தெரிஞ்சுக்கிறார். உடனே என்ன பண்றாரு, இவ்வளவு நாள் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுன்னு சொல்லிட்டு இருந்தவர், சீனர்கள் அப்ப படையெடுத்து வராங்க. அதை காரணம் காட்டி வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், வீடே இல்லைன்னா எப்படி ஓடு மாற்ற முடியும்ட்டு அவருக்கே உரிய அடுக்குமொழியில பேசி திராவிட நாடு கோரிக்கையை நான் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன்னு முதல்ல சொல்லிட்டு அதற்கு பிறகு அதை கைவிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட திருத்தங்கள் அது மாதிரி மாற்றி அமைக்கப்படுது. அதுக்கு இது ஒண்ணு நடக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கும் பொழுது அவர் வந்து வேலூர் ஜெயிலில் இருக்கார். ஏன் வேலூர் சிறையில் இருக்கார்னா, ஒரு பெரிய விலைவாசி எதிர்ப்பு போராட்டத்தை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து நடத்துகிறது. பெரிய அதுல ஒரு 3000 காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக. ஆமா, விலைவாசிலாம் நிறைய ஏறி இருக்கு. எல்லா நேரமும் விலைவாசி ஏறும். இறங்காத ஒரே விஷயம் வந்து விலை தான் இல்லையா? எதுவும் இறங்கின மாதிரி மேலே ஏறுற எதுவும் கீழே இறங்க. ஸோ அதை எடுத்து ஒரு பெரிய போராட்டம், ஒரு மக்கள் சார்பான ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. அதில் ஒரு 3000 பேர் சிறைக்கு போகிறார்கள். அண்ணாவும் போகிறார். அங்கே தான் இந்த முடிவை அவர் அறிவிக்கிறார். அதிலிருந்து வெளியே வந்த பிறகு, விலைவாசி போராட்டத்தில் ஜெயிலுக்கு போயிட்டு பின்னாடி வெளியே வந்த பிறகு தான் தற்காலிகமாக திராவிட நாடு கோரிக்கையை நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடி அதை முழுமையாக கைவிடுறார். விட்ட உடனே அவர் பயந்துட்டார்.
தடை வந்துடும் தன்னுடைய கட்சிக்குன்ட்டு பயந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. இது வரைக்கும் அவர் கைவிடணும்னு சொன்னவர்கள் எல்லாம் இன்னைக்கு அவர் கோழைகள்னு சொன்னாங்க கைவிட்டதற்காக. ஓகே. ஆனா அவர் வந்து ஒரு நடைமுறைவாதி, ம். பிரெக்மெட்டிஸ்ட். இந்த கட்சி ஆட்சியை நோக்கி நெருங்குகிறது அப்படின்ற மாதிரி பல பேருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. 50 இடங்கள் வெல்கிறார்கள் இந்த தேர்தல்னா அடுத்த தேர்தலில் ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட முடியுன்ற எண்ணம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால இதை விட்டுட்டோம்னா நமக்கு எந்த தடையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த விலைவாசி உயர்வு போராட்டம் அவர்களுக்கு ஒரு பெரிய துணையா இருந்துச்சு. ஓகே. ஓகே. இது தவிர அவங்க கையில இல்லாத ஒரு விஷயம் அவர்களுக்கு துணை பண்ணுச்சு. அது என்னன்னா 1965 அதாவது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 1950 வந்துச்சு. 15 ஆண்டுகளுக்கு இந்தியும் கூடவே ஆங்கிலமும் இணை ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. 1965 அந்த 15 ஆண்டுகள் முடிந்துரும். முடிஞ்ச பிறகு வெறும் ஹிந்தி மட்டும்தான் ஆட்சி மொழியா இருக்கும். ம். இது பெரிய அச்சுறுத்தலை நிறைய பேருக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ இதை எதிர்த்து வந்து அவர்கள் பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தினாங்க. இதை நடத்தின உடனே இந்த போராட்டங்களில் ராஜாஜியும் இவர்களோடு சேர்ந்து கொண்டார். ராஜாஜி தான் முதல் தமிழ்நாட்டில் இந்தி அறிமுகப்படுத்தினவர். அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் வந்து இப்போ கர்நாடகால இருந்து வந்த ஒரு பேராசிரியர் சொன்ன அந்த வாசகத்தை அவர் சொல்லி பெரிய அதை பிரபலப்படுத்தினார். இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர். ஓகே. அது வந்து கர்நாடகாவில் இருக்க ஒரு ப்ரொஃபஸர் ராவ்னு சொல்லிட்டு அவர் பயன்படுத்தின வாசகம். அதை ராஜாஜி பயன்படுத்தி அதை பிரபலப்படுத்துறார். அதனால 1963 இந்திய ஆட்சி மொழி சட்டம்ன்ட்டு ஒரு புதுசாக ஒரு சட்டம் வருது. ஓகே. 65 வெறும் ஹிந்தி மட்டும்தான் இருக்குன்ற நிலை. இங்கே பெரிய எதிர்ப்பு இருக்கு. இந்த எதிர்ப்பெல்லாம் சமாளிக்கிறதுக்காக 63 ஒரு புதிய சட்டத்தை மத்திய அரசு நேருவோட தலைமையில் கொண்டு வருது. அந்த சட்டம் என்ன சொல்லுது? ஆங்கிலம் தொடர்ந்து இருப்பதற்கான அதற்கான வழிமுறைகளை, அதற்கு இடம் தரக்கூடிய சட்ட திருத்தங்களை அந்த சட்டம் செய்யுது. அதனால 15 ஆண்டுகளுக்கு பிறகு கூட 65க்கு பிறகு கூட ஆங்கிலம் இணைமொழியாக நீடிக்கும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. ஆனால் 65 நெருங்க அந்த நம்பிக்கை நிறைய பேருக்கு குறையுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்களுக்கு குறையுது, இவர்களுக்கும் குறையுது. ஏன்னா அந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது? மே கண்டினியூ, ஷால் இல்லை. ஷால்னா கண்டிப்பாக, மேனா நீங்கள் எடுத்துக்காம போகலாம். அதனால திமுகவினர் என்ன சொல்றாங்க? அதை வந்து ஷால்னு இருக்கணும்ட்டு, இல்லை மேனாலும் அந்த அர்த்தம் தான்ட்டு நேரு சொல்றாரு. ஒரு பெரிய போராட்டத்தை இவர்கள் அறிவிக்கிறார்கள். 65 நெருங்கின உடனே ஜனவரி 26, 1965 அன்னைக்கு பெரிய போராட்டமாக நாங்கள் அதை வந்து ஒரு துக்க தினமாக கொண்டாடி பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு குடியரசு நாள். அதை நீங்க வந்து துக்க தினமாகவோ அல்லது பெரிய போராட்ட தினமாகவோ அறிவித்தால் நீங்க ராஜ துரோகம், ஏறக்குறைய ட்ரீசன், அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களை வந்து ஆட்படுத்தி நான் சிறையிட வேண்டி இருக்கும்ட்டு பக்தவச்சலம் சொல்றாரு. அதனால திமுகவினர் என்ன பண்றாங்க? அதை ஒரு நாள் முன்னாடி கொண்டு வந்துடுறாங்க. 25th ஆயிட்டாங்க. அதுதான் வீர வணக்க நாள்ன்ட்டு திமுகவும் அஇஅதிமுகவும் மதிமுகவும் ஆண்டாண்டு கொண்டாடுறது. ஏன் அப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்தி எதிர்ப்பு என்பது முடிஞ்சு போன ஒரு விஷயம். அன்னைக்கு என்ன, இவங்களெல்லாம் முன்னெச்சரிக்கையா இவங்க எல்லாரையும் கைது பண்ணி சிறையில் போட்டுடுறாங்க. அண்ணாவையும் கைது பண்ணி போட்டுடுறாங்க. அப்போதான் கலைஞரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், டிஃபென்ஸ் ஆக்ட்னு நினைக்கிறேன், பாதுகாப்பு சட்டம், அது கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஃபென்ஸ் ஆக்ட்னு நினைக்கிறேன், அது கீழே அவரை கைது பண்ணி பாளையம் கோட்டை சிறைக்கு ஒரு லாரியில் அழைச்சிட்டு போய் கிட்டத்தட்ட 5 மாதமோ 6 மாதமோ அங்கே வச்சிருக்காங்க. இவ்வளவு நடக்குது. அப்போ திமுகவினர் மொத்த பேரும் கைதாகி உள்ளே இருக்காங்க. தலைவர்கள் எல்லாம், 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம், 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம். அப்போ இந்த போராட்டத்தை யார் நடத்துறது? மாணவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் ஜனவரி 11 இருந்து. அதை தான் இன்னைக்கு வந்திருக்க இந்த பராசக்தி படம் நமக்கு அதை காட்டுது, ஒரு பகுதியை காட்டுது. பொள்ளாச்சியில் ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியை தான் அந்த படம் விவரிக்குது. அந்த மாணவ போராட்டம் வந்து கொழுந்து விட்டு எரியுது 3 வாரங்கள். என்ன, February 11 வரைக்கும் அந்த போராட்டம் நடக்குது. அங்கங்கே மாணவர் அமைப்புகள், தமிழ்நாடு மாணவர் சங்கம், ஆன்டி ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில், இந்தி எதிர்ப்பு மாணவர் பேரவை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மதுரையில்
இங்கே சென்னையில் மற்ற இடங்களில் இங்கே சென்னையில் ஒரு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஊர்வலமாக நேப்பியர் பூங்காவிலிருந்து புறப்பட்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போய் பக்தவத்சலத்தை பார்த்து ஒரு மனு கொடுக்கணும்ட்டு போகிறாங்க. அவர் பார்க்க மாட்டேன்றார் அவங்கள. இந்த மாதிரி அந்த அரசு அதை ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனையாக பார்க்காத, அது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்த்து பல நேரங்களில் துப்பாக்கி சூடுகள் நடந்து அந்த துப்பாக்கி சூட்டில் கிட்டத்தட்ட 66 பேர் இறந்துட்டாங்க. பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் இறந்ததா சொல்லுவாங்க. அது இந்திய எதிர்ப்பாளர்கள் மத்தியில் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் ஒஃபிஷியலாக 70 பேர் அப்படின்ட்டு சொல்கிறதும் 66 பேருன்ட்டு தினத்தந்தி சொல்லுது. அரசு தரப்புல இருந்தே 70 பேர் வரைக்கும் இறந்திருக்கலாம் அப்படின்றது. அதே மாதிரி இந்த பக்கமும் வன்முறை நடந்துச்சு. அதாவது கலவரத்தை அடக்கிறதுக்காக அவர்கள் சுட்டதில் ஒரு 5 வயது குழந்தை, 6 வயது குழந்தை இறந்து போயிடுச்சு. வயதானவர்கள் இறந்து போனார்கள். இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மத்தியில இருந்தும் வன்முறை கிளம்புச்சு. 2 போலீஸ்காரர்களை உயிரோட எரிச்சிட்டாங்க. என்ன அதே மாதிரி ஒரு போலீஸ்காரருடைய கண்ணை பிடுங்கிட்டாங்க. இவ்வளவும் நடந்துச்சு. கூடலூர்ல எரிச்சிட்டாங்க, அல்லது திருப்பூர்ல எரிச்சிட்டாங்க, கூடலூர்ல கண்ணை பிடுங்கிட்டாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு. இதெல்லாம் பார்த்த உடனே பெரியார் என்ன சொன்னார், இந்த திமுகவையும் சுதந்திரா கட்சியும் நீங்க தடை பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த போலீஸ் இந்த மாணவர்கள்ல இவர்களெல்லாம் காலிகள், இவர்களை சுட்டிருக்க வேண்டாமா? ஒரு 4 பேரை சுட்டிருந்தா இது அடங்கியிருக்கும். என்னுடைய வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட நிலையை நான் பார்க்கல. எல்லாரும் கையில் நீங்கள் கத்தி வச்சுக்கங்க பாதுகாப்புக்கு, இப்படியெல்லாம் அவர் சொன்னார் அந்த நேரத்தில். அதனால் 62 தேர்தலுக்கு பிறகு நடந்த 62 தேர்தலுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். இந்த நிகழ்ச்சிகள்லாம், அந்த விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் அரிசி தட்டுப்பாடு வருது, அதுக்கப்புறம் இந்த இந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் சேர்ந்து அடுத்த தேர்தலில் 1967 ஒரு பெரிய கூட்டணியை, அதாவது காங்கிரஸ் தனியாக நிற்கும், அதை எதிர்த்து ஒரு வானவல் கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கும். அந்த கூட்டணியில் இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் பிரிஞ்சிடுறாங்க. அவங்க பிரிஞ்ச பிறகு வலதுசாரிகள், இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட்னு வந்துடுறாங்க. அந்த இடது கம்யூனிஸ்டுகள் திமுகவோட வந்துருவாங்க. சுதந்திரா கட்சி திமுகவோட இருக்கும், முஸ்லிம் லீக் இருக்கும், ஃபார்வர்ட் பிளாக் இருக்கும், தமிழரசு கட்சி இருக்கும், நாம் தமிழர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வானவல் கூட்டணியை அமைத்து 67 ஒரு சரித்திரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் படைக்கும் அண்ணா தலைமையில். அதை நம்ம 67 தேர்தல் பற்றி பார்க்கும்போது பார்ப்போம். ஒரே ஒரு கேள்விங்க. இந்த தேர்தலில் 62க்கு பிறகு ஒரே ஒரு ஆண்டு தான் முதலமைச்சராக இருக்காரு காமராஜர். அதன் பிறகு பதவியை துறந்து பக்தவத்சலம் அவர்களை முதலமைச்சராகிட்டு அவர் விலகிடுறாரு. ஆனால் இவ்வளவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னும் போதும் கூட காமராஜர் இதில் எந்த இடத்துலையுமே தலையிடணும்னு நினைக்கவே இல்லையா? பெரிய அளவில் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லலை. அவர் இந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரே ஒழிய, இந்த 65 இந்த போராட்டத்தின் போது அவர் இங்கே இல்லவே இல்லை. இந்த போராட்டத்தின் போது இவங்க தான் வராங்க, இந்திரா காந்தி அம்மையார் தான் இங்கே வராங்க. அவங்க இங்கே பார்த்துட்டு நேரு அவங்களுடைய தந்தையார் கொடுத்த உறுதிமொழி, அதாவது இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை, அவர் 59 கொடுத்த உறுதிமொழி அது. ஃப்ராங்க் ஆண்டனின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர் நாடாளுமன்ற அவையில் அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வரார். நாடாளுமன்ற மேலவைன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு தீர்மானம் கொண்டு வரார், பிரைவேட் மெம்பர்ஸ் பில்லுன்னு சொல்லுவாங்க. அதில் பேசுகிறார், ஆட்சி மொழியாக ஆங்கிலம் நீடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் அவர் கொண்டு வரும்பொழுது அதில் பேசும்பொழுது தான் the decision will be left to the non-Hindi speaking states or non-Hindi speaking people. அதாவது ஹிந்தி பேசாத மக்களிடத்தில் அந்த முடிவு எடுக்கும் உரிமை இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அவர்கள் விரும்புகிறவரை ஆங்கிலம் தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்ற ஒரு உறுதிமொழி கொடுத்தார். அதுதான் நேருவுடைய உறுதிமொழி. தங்களுடைய தந்தையார் கொடுத்த உறுதிமொழி காப்பாற்றப்படும் அப்படின்ட்டு இங்கே அப்போ செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்தாங்க இந்திரா காந்தி அம்மையார். அவங்க இங்கே அந்த மாதிரி ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி இங்கிருந்து 2 அமைச்சர்கள் விலகிடுறாங்க. ஏன்னா அப்போ இருந்த லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர், 64ல் நேரு இறந்துடுறார். லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் ஆகிறார். அவர் இந்தியில் கொஞ்சம் உறுதியாக இருக்கார், இந்தி வரணுன்ற மாதிரி அவர் நினைக்கிறார். அப்படி நினைக்கும் பொழுது இங்கே இருந்த சி சுப்பிரமணியம்
அதுக்கப்புறம் ஓவி அழகேசன் சொல்லிட்டு ஒரு துணை அமைச்சர். இவங்க 2 பேரும் விலகிடுறாங்க. அவங்க ராஜினாமாவை அவர் ஏத்துக்க ரெடியா இருக்கார். ம். அந்த நேரத்துல அப்போ குடியரசுத் தலைவரா இருக்கிறது ராதாகிருஷ்ணன். ஓகே. அவர் தெலுங்கர். அவர் கூப்பிட்டு பேசுறார் சாஸ்திரி கிட்ட. அதை நீங்க பண்ணாதீங்க, அவருடைய கருத்துக்கு மதிப்பு தாங்க அப்படின்லாம் சொல்றார். சொன்ன உடனே இவர் அந்த ராஜினாமாவை ஏத்துக்காதனால அவர்கள் அந்த ராஜினாமா அப்படியே இருந்துச்சு. அதற்கப்புறம் அதுக்கு ஒரு முடிவு, இந்த அம்மா இங்க இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் தந்தையார் சொன்ன உறுதிமொழி நீடிக்கும்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவர்கள் ராஜினாமாவை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். 65 கடந்தது. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு வடுவை தமிழக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி விட்டது. காங்கிரஸ் மீது ஒரு பெரிய அவநம்பிக்கையையும் அது தோற்றுவிட்டது. ஓகே. ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்களை சொன்னீங்க. 62 தேர்தல் எங்கே தொடங்கி திமுகவுக்கு என்ன மாதிரியான வழிகளை பல போராட்டங்கள் மூலமா அடுத்து 67 தேர்தலுக்கு வித்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேர்காணல சந்திப்போம். நேரத்திற்கு நன்றி சார்.